friends, welcome back to Judy's Cooking Diary. இந்த டைம்ல நம்ம கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம். ஸோ வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பூவா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொதிக்கிற தண்ணியில மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த சைஸ்ல நான் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அந்த கொதிச்ச தண்ணியில சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இப்படி செய்யறதுனால காலிஃப்ளவர்ல இருக்கிற பூச்சி புழு எதுவா இருந்தாலும் அது வெளியில வந்துடும். அதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம இப்ப பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க, கெட்டியாயிரும். சுடுதண்ணில போட்டு வச்ச காலிஃப்ளவரை நல்லா தண்ணி ஃபுல்லா வடிச்சிட்டு அதை இந்த மாவுல சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இது 5 நிமிஷம் மேரினேட் ஆறதுக்குள்ள நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மிதமான தீயில வச்சு காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை தனியா ஒரு கிச்சன் டவல்ல வச்சுட்டு நம்ம இப்ப கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன்ல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2 பல் பூண்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி இருந்துச்சுன்னா அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதி கேப்சிகமா ஸ்கொயரா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா கடைசியா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ்ல உப்பு இருக்கிறதுனால கிரேவிக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர்ல 1/4 கப் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம கலந்துட்டு அதை இந்த கிரேவில சேர்த்துருங்க. கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவர் இதுல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீட்லயே நல்லா கலந்து விடுறப்ப அது காலிஃப்ளவர் அந்த சாஸை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு கடைசியா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இல்ல கொத்தமல்லி இலை இருந்தா கூட தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான கோபி மஞ்சூரியன் தயாராயிடும். கண்டிப்பா உங்க வீட்ல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.